சிரிப்பு சிரிப்பு புன் சிரிப்பு காமிங்க பார்க்கலாம். பரவாயில்ல, சந்தோஷமா இருக்கிறீங்க. வெரி குட். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் என்ன என்று சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்திலே 36ஆம் வசனம் தொடங்கி 50வது வசனம் வரை. யாராவது வேதத்திலிருந்து அதை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். லூக்கா 7ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் முதல் 50வது வசனம் வரை. அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தியிருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தியிருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்று இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியா இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாயிருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாய் இருப்பான், அதை சொல் என்றார். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தார் என்று சொல்லி ஸ்திரீயிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன். நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது கூட பந்திருந்தவர்கள், பாவங்களை மன்னிக்கிற இவர் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். இன்றைய காலை வேளையிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு என்ன என்று சொன்னால், அழைப்பு, அழைத்தவன், ஆசீர்வதிக்கப்பட்டவள். சொல்லுங்க பார்க்கலாம். அழைப்பு, அழைத்தவள், அழைத்தவன், ஆசீர்வதிக்கப்பட்டவள். அந்த தலைப்பிலே தான் நான் உங்களோடு கூட இந்த பகுதியிலிருந்து சில வேத சத்தியங்களை நான் பேச விரும்புகிறேன். அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த காரியம் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாளிலே நடைபெற்ற ஒரு காரியம். அவர் ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கப்படுகிறார். அந்த விருந்துக்கு அழைத்தவன் ஒரு பரிசேயன். அந்த வீட்டிலே அவர் விருந்து சாப்பிடும் பொழுது ஒரு காரியம் நடக்கிறது. ஒரு அழியா விருந்தாளி உள்ளே வருகிறாள். அவள் சில காரியங்களை செய்கிறாள். அழைத்தவனும் இருக்கிறான். அவன் சில காரியங்களை செய்யவில்லை. கடைசியிலே அந்த அழியாத விருந்தாளி ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் திரும்ப செல்கிறாள். இதிலிருந்து நமக்கு என்ன பாடம், நமக்கு என்ன பிரயோஜனமான காரியங்கள் இருக்கிறது என்பதை குறித்து நாம் இன்றைய நாளிலே நாம் தியானிப்போம். முதலாவதாக, இயேசு கிறிஸ்து அந்த வாழ்ந்த நாளிலே அந்த பரிசேயன் ஒருவன், அவன் பேர் சைமன், அப்படிப்பட்ட பரிசேயன் ஒருவன் அவரை வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கிறான். இந்த காலத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த இயேசு வாழ்ந்த நாளிலே பரிசேயர், சதுசேயர் என்று சொல்லி 2 பிரிவினர் இருந்தார்கள். அதை ஆங்கிலத்தில் பாரசீஸ், சதுசீஸ் என்று சொல்வார்கள். இந்த பரிசேயர் என்றால் யார், சதுசேயர் என்றால் யார் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பரிசேயர்கள் என்பவர்கள் வேதத்தினுடைய காரியங்களை அறிந்தவர்கள். அந்த காலத்தில் பைபிள் கிடையாது. அந்த காலத்தில் இந்த முதல் 5 அதிகாரங்கள் மாத்திரம், முதல் 5 அதிகாரங்கள் புத்தகங்கள் மாத்திரமே உண்டு. ஆதியாகமும், யாத்திராகமும். என்ன முதல் 5 புத்தகங்கள் சொல்லுங்க பார்க்கலாம்.
வெரி குட் வெரி குட். இந்த சர்ச்சில் நல்லா தரவா இருக்கிறீங்க, உங்ககிட்ட ஏமாற்ற முடியாது. அப்ப அந்த 5 காரியங்கள், அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க சொன்னா தோரா அப்படின்னு சொல்லுவார்கள். அது வந்து ஆண்டவருடைய கட்டளை, பிதாவினுடைய கட்டளைகள். இந்த 5 காரியங்கள் மாத்திரம்தான் மோசேவால் எழுதப்பட்டது, அதை அவர்கள் பின்பற்றினார்கள். அப்பொழுது நம்மிடத்தில் இருக்கிறார் போல ஒரு வேதாகமும் கிடையாது அவர்களுக்கு. இதைத்தான் அவர்கள் யூதர்கள் பின்பற்றினார்கள். இவர்கள் இதை பின்பற்றி இந்த பரிசேயர் இதை வந்து மக்களுக்கு விளக்கி சொல்கிறவர்களாக இருந்தார்கள். அவர்கள் இந்த யூத பழக்க வழக்கங்களிலும் அந்த ஜெபங்களிலும் மற்ற சடங்காச்சாரங்களிலும் மிகுந்த பக்தி உடையவர்கள். அதையெல்லாம் ரொம்ப அனுசரிப்பார்கள். சாப்பிடுவதற்கு முன்னால் எப்படி சாப்பிட வேண்டும், சாப்பிட்ட பிறகு என்ன செய்ய வேண்டும், ஓய்வு நாளை எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும், அப்படி வந்து இந்த ரொம்ப அந்த சடங்காச்சாரங்களை பின்பற்றுகிறவர்களாக இருந்தார்கள் இந்த பரிசேயர்கள். அடுத்துதான் இந்த பரிசேயர்கள் நம் இறந்த பிறகு, நம்முடைய மரணத்துக்கு பிறகு நமக்கு ஒரு ஆவி இருக்கிறது, அந்த ஆத்மா கடவுளிடத்தில் செல்கிறது, நமக்கு ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது என்றெல்லாம் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அவர்கள் பிசாசு, ஆவி, ஆத்மா, உயிர்த்தெழுதல் இந்த காரியங்களிலே நம்பிக்கை வைத்தார்கள். அதாவது இறந்த பிறகு நமக்கு வாழ்வு இருக்கிறது என்று சொல்லி நம்பினார்கள். சதுசேயர் என்று சொல்லி இன்னொரு பிரிவினர் இருந்தார்கள். அந்த பிரிவினர்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால், அவர்களும் இந்த 5 புத்தகங்களை பின்பற்றுகிறவர்கள். ஆனால் அவர்களுக்கு வந்து இந்த உயிர்த்தெழுதல், பிசாசு, ஆவி, ஆத்மா இதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. ஒரு வாழ்க்கை முடிந்தவுடன் அவ்வளவுதான், முடிந்து விடுகிறது என்று சொல்லி அவர்கள் நம்பினார்கள். நீங்க பிசாசு நம்புறீங்களா? சில பேர் அது கூடவே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க இல்லையா? அது எப்படி நம்பாம இருக்க முடியும் இல்லையா? பிசாசு, ஆவி, ஆத்மா, உயிர்த்தெழுதல் எல்லாம் வந்து சதுசேயர்கள் நம்ப மாட்டார்கள். ஆனால் இந்த பரிசேயர்கள் வந்து இந்த மிடில் கிளாஸ் என்றால் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள். சதுசேயர் என்பவர்கள் மிகுந்த பணக்காரர்களாக இருந்தார்கள். இந்த சதுசேயர்கள் தேவாலயம், எருசலேமிலே சாலமோன் கட்டின ஒரு தேவாலயம் இருந்தது இல்லையா? அந்த தேவாலயத்தினுடைய நிர்வாகத்தை பரிசேயர்கள் பார்த்து கொண்டார்கள். சதுசேயர்கள் பார்த்து கொண்டார்கள். பரிசேயர்களுக்கு தேவாலயத்திலே அந்த நிர்வாகத்திலே அனுமதி கிடையாது. இவர்கள் என்ன பண்ணுவார்கள் சொன்னால், தனிப்பட்ட விதங்களிலே மக்களுக்கு வேதத்தை விளக்கி சொல்வார்கள். இப்பொழுது அதை நம் மாடர்ன் வேர்ல்டில் சொல்லணும்னு சொன்னால், சதுசேயர்கள் என்பவர்கள் வந்து ஒரு மாதிரி பிஷப்ஸு, ஆங்கிலிக்கன் சர்ச்சில் இருக்கிறவங்க, அந்த ஹைரார்க்கியில் இருக்கிறவங்க, அப்படி இவங்கள வச்சுக்கலாம். இந்த பரிசேயர்கள்னு சொல்கிறவங்க இந்த இண்டிபெண்டன்ட் இவாஞ்சலிஸ்ட் என்ன மாதிரி ஆட்கள்லாம், உங்களை மாதிரி தனித்தனியாக சர்ச் வச்சு நடத்துகிறவங்க, இவர்களுக்கு பரிசேயர்கள். இப்படி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இவர்கள் நடத்துவதற்காக இவர்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் ஜெபாலயங்களை வைத்திருந்தார்கள். அதனால தான் வேதத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தேவாலயம் என்று இருக்கும், ஜெபாலயம் என்று இருக்கும். தேவாலயம் ஒன்று தான், ஜெபாலயம் ஊருக்கு ஊர் இருக்கும். அந்த இடங்களில் மக்கள் சென்று கூடி ஜெபிப்பார்கள். இந்த ஜெபாலயங்களிலே இந்த பரிசேயர்கள் வந்து வேதத்தை விளக்கி சொல்லுவார்கள். சதுசேயர்கள் தேவாலயத்தில் இருந்தார்கள், எருசலேம் தேவாலயத்தில். அதை முற்றிலுமாக அவர்களுடைய நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வந்திருந்தார்கள். அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவது, அதிலே பூஜை பண்ணுவது, அதிலே பிரார்த்தனை செய்வது, அதிலே உள்ள சடங்காச்சாரங்களை செய்வது எல்லாமே பரிசேயருடைய வேலை. இந்த பரிசேயரும் சரி, சதுசேயரும் சரி, ஒரு விஷயத்திலே வேறுபட்டார்கள். என்ன என்று சொன்னால், பரிசேயர்கள் உயிர்த்தெழுதல் உண்டு, ஆவி உண்டு, ஆத்மா உண்டு, அதெல்லாம் நம்பினார்கள். சதுசேயர்கள் அதை நம்பவில்லை. இந்த 2 குரூப்புமே இயேசு கிறிஸ்து இருந்த பொழுது இயேசுவோடு சண்டை போட்டுக் கொண்டு இருந்தார்கள், ஆர்கியூ பண்ணினார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்து செய்கிற காரியங்கள்னா அவருக்கு பிடிக்கவில்லை. என்று சொன்னால், அவர்களை பொறுத்தவரையிலே பிதாவை தவிர எவராலும் பாவங்களை மன்னிக்க முடியாது. இவர் இயேசு கிறிஸ்து வந்து பாவங்களை மன்னிக்கிறார் என்று சொல்வது அவர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஓய்வு நாளிலே குணமாக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்று சொன்னால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படி ஃபாலோ பண்ணினவர்கள். இப்பொழுது இந்த இயேசு கிறிஸ்துவை விருந்துக்கு கூப்பிட்டவன் ஒரு சதுசேயன், சரிங்களா? அந்த காலத்தில் விருந்து எப்படி நடக்கப்படும்? இது விருந்து என்பது ஒரு அழைப்பு. அந்த விருந்து எப்படி நடைபெறும் என்று சொன்னால் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் ஆழமாக போனோம். அந்த விருந்து எப்படி நடைபெறும் என்று சொன்னால் அதில் சில முறைகள் நடத்தப்படும்.
முதலாவது வீட்டுக்கு விருந்துக்கு வருகிறவர்களுக்கு வாசலிலே பெரிய தண்ணீர் வைத்து அவர்களுடைய கால்களை கழுவுவார்கள். நீங்கள் இன்றைக்கு கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த முஸ்லிம்கள் அவர்களுடைய பிரார்த்தனை கூடங்களிலே வெளியிலே தண்ணீர் தொட்டி வைக்கப்பட்டிருக்கும். அதிலே எடுத்து கால்களை கழுவுவார்கள். அதை ரொம்ப ரிச்சுவலாக பண்ணுவார்கள். நம்ம சும்மா காலை கழுவிட்டு வரா மாதிரி இல்லை. நம்ம ஆலயத்துக்குள்ளே செருப்பு போட்டுன்னு உள்ளே வந்துடுவோம், சரிங்களா? அவர்கள் அப்படி அல்ல. வீட்டுக்கு வரும்பொழுது கூட கால்களை நன்றாக கழுவி சுத்தம் செய்து அதை ஒரு முறையோடு பற்றி அதற்கு பிறகுதான் அவர்கள் உள்ளே வர வேண்டும். அதற்கு அவர்களுக்கு தண்ணீர் வைக்கப்படும். தண்ணீரை எடுத்து கால்களை கழுவுவார்கள். அது ஒரு முறை. இரண்டாவது முறை என்ன என்று சொன்னால், அவர்கள் வீட்டுக்கு வரும்பொழுது அவர்களுக்கு முத்தம் கொடுத்து வரவேற்பார்கள். முத்தம் கொடுத்து வரவேற்பார்கள் என்று சொன்னால், நீங்க பார்க்குற மாதிரி சினிமாவில் வர மாதிரி முத்தம்லாம் கிடையாது. நீங்க அப்படி தப்பா நினைச்ச கூடாது. அந்த காலத்து முத்தங்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், கட்டி பிடித்து கழுத்தை முத்தமிடுவார்கள் அல்லது இந்த இடத்துல முத்தமிடுவார்கள். அப்படி முத்தமிடுவது ஒரு அன்பினுடைய அடையாளம். அதில் லஸ்டோ காமமோ அந்த மாதிரியான காரியங்கள் கிடையாது. வீட்டுக்கு வந்தால் நாம் சில நேரத்தில் கட்டி பிடிக்கிறோம். அது இந்தியன் கல்ச்சரில் நம்ம கட்டி பிடிக்கிறது கிடையாது. சும்மா இருக்கும்போதே பிரச்சனை வருது இல்லையா? அப்புறம் கட்டி பிடிக்க ஆரம்பிச்சுட்டு அவ்வளோதான் இல்லைங்களா? அதனால் இந்தியன் கல்ச்சரில் அது கிடையாது. நான் ஆப்பிரிக்காவிலாம் வேலை செய்திருக்கிறேன். நான் ஒரு 11 வருஷம் ஆப்பிரிக்காவிலே நாங்கள் இருந்திருக்கிறோம். அங்கெல்லாம் எல்லாருமே ஒருவருடன் கட்டி பிடித்து முத்தம் கொடுப்பார்கள். அது என்ன என்று சொன்னால் அவர்களுடைய கல்ச்சர். அதில் எந்த விதமான தவறான நோக்கோ எதுவுமே இருக்காது, சரிங்களா? நம்ம கிளீனாக தெரியும் நமக்கு எந்த விதமான தவறான நோக்கம். அதை கட்டி பிடிப்பது அவர்களுக்கு விருந்தினர்களை வரவேற்கிற ஒரு பண்பு. முதலாவது கால்களை கழுவுவார்கள், அடுத்தது கட்டி பிடித்து முத்தமிடுவார்கள். அதுதான் யூதாசும் செய்தான், சரிங்களா? கழுத்திலே முத்தமிடுவார்கள் அல்லது கைகளிலே முத்தமிடுவார்கள். அடுத்ததாக அவர்களுடைய தலையிலே ஒலிவ எண்ணெய் வைத்து அதை தேய்த்து விடுவார்கள். அந்த ஒலிவ எண்ணெயை தலையிலே வைத்து தேய்த்து விடுவது என்ன என்று சொன்னால், அவர்களுக்கு மரியாதை கொடுக்கிறது போல. ஒருவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், இப்பொழுது நாம் மாலை போடுகிறோம் இல்லையா? இப்பொழுது ஒருத்தருக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும், நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு பொன்னாடை வாங்கி போத்திடுறோம் இல்லையா? அல்லது ஒரு டவலை வாங்கி போத்துவோம், அல்லது ஒரு மாலை, நல்லா பெரிய மாலை கொண்டு போடுவோம். அப்படி ஒரு மாலையை கொண்டு அவர்கள் போட்டு தங்களுடைய அல்லது ஒரு ஃப்ளவர் பொக்கே கொடுப்பார்கள். அதே போன்று அந்த காலத்திலே மரியாதையை கொடுத்து வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், சிறந்தவர்களுக்கு, ரொம்ப மரியாதைக்குரியவர்களுக்கு அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் டெஃபினட்டாக ஒரு எண்ணெயை ஊற்றுவார்கள் அவர்கள் தலையில் எண்ணெயை தடவி அதை அப்புறம் அந்த வாசனை உள்ள எண்ணெய், அந்த வாசனையோடு அவர்கள் உள்ளே வர வேண்டும். வந்த பிறகு அவர்களுக்கு உணவு பரிமாறப்படும். அந்த உணவு பரிமாறுவதில் சில முறைகள் இருக்கிறது. அந்த உணவு எப்படின்னா, டேபிள் சேர்லாம் கிடையாது அந்த காலத்தில். அந்த மாதிரி தரையோடு ஒட்டினார் போல இந்த மாதிரியான பெரிய அந்த டேபிள்ஸ் இருக்கும். அதற்குள்ளாக அவர்கள் உட்கார்ந்து கொண்டு கால்களை நீட்டிக்கொண்டு இடது கையால் இப்படி சாய்ந்து கொண்டு வலது கையால் எடுத்து சாப்பிடுவார்கள். உணவுகள் பரிமாறப்பட்டிருக்கும். அந்த உணவுகள் கூட பரிசுத்தமாக்கப்பட்ட உணவுகள், அதுதான் பரிமாறப்பட்டிருக்கும். அந்த உணவுகள் கூட நம்ம எடுத்தபடி உடனே அடித்து பிடிச்சி சாப்பிட முடியாது. இந்த கல்யாணங்களில் பிரியாணியை சாப்பிட்ற மாதிரி அந்த உணவெல்லாம் அங்கே சாப்பிட முடியாது இல்லைங்களா? நீங்கள் யாருக்காவது கல்யாணங்களில் பிரியாணி சாப்பிட்ட அனுபவம் இருக்கா? அந்த கல்யாணங்களுக்கு நம்ம போகிறோமோ இல்லையோ, நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஒரு மனதில் திட்டம் இருக்குன்னு சொன்னால், எப்படியாவது அந்த பிரியாணியை ஃபஸ்ட்டு போய் சாப்பிடணும் இல்லைங்களா? அடுத்தது அதில் பீஸ் வருதா கறி வருதான்னு அதை பார்க்கணும். அடுத்தது நீங்கள் அதில் போய் இடம் பிடிக்கிறது இந்த ட்ரெயினில் காலையில் போயிட்டு அந்த சபர்பன் ட்ரெயினில் இடம் கிடைக்கிற மாதிரி அதை போய்ட்டு அடித்து பிடிச்சி அந்த பந்தியில் உட்காந்த உடனே உங்களுக்கு ஒரு திருப்தி வரும் பாருங்க. ஒரு பக்கத்தில் பார்த்து ஒரு சிரிப்போம், பாரு எனக்கு பிடிச்சிட்ட இடம். சிலர் தனக்கு மட்டும் பிடிக்க மாட்டாங்க, பக்கத்தில் கொஞ்சம் சீட்டை போட்டு பேக்கை வச்சு இதை வச்சு ஆளுங்க வராங்கன்னு பிடிச்சி வச்சுக்குவாங்க. அதில் ஒரு சண்டை நடக்கும். அப்படியே போட்டு நீங்கள் இலையை போட்டு உட்காந்தா கூட உங்களை நிம்மதியாக சாப்பிட விட மாட்டான். நீங்கள் கல்யாணத்தில் எங்கேயாவது நிம்மதியாக ருசிச்சு நீங்கள் வந்தீங்களோ இல்லை, பின்னாடி ஒருத்தன் நின்றுடுவான். அவன் அப்படியே உங்கள் இலையை பார்த்துக்கினே இருப்பான், நீங்கள் சாப்பிட்றத பார்த்துக்கினே இருப்பான் இல்லையா? நீங்கள் ஒரு கரண்டிக்கு 2 கரண்டி போட்டோன்னா அவன் மூஞ்சி 3 ஆகிடும். என்னடா இது, இந்த ஆள் சீக்கிரம் முடிக்க மாட்டார் போல அதுன்னு.
அது பின்னாடி இருக்கிற பார்த்துக்கிட்டே நீங்கள் என்ன பண்ணணும், ஐயோ இந்த ஆள் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறானேன்னு சொல்லிட்டு அதுக்காகவே அவசரம் நாய் மாதிரி சாப்பிடுவோம் இல்லையா? அதை ஒரு ருசிச்சு சாப்பிட முடியாது. அவசரம் சாப்பிட்டுட்டு அது முடிக்கிறதுக்குள்ள அவன் அங்கேருந்து பேப்பரை சுருட்டினே வருவான், தண்ணி பாட்டில் எடுத்துருவாங்க. எவ்வளவு கஷ்டங்கள் நடக்குது பாருங்க இல்லையா? இதுதான் இப்பத்தி விருந்து முறைகள். ஆனா அப்பத்தி விருந்து முறைகள் அப்படிப்பட்டது இல்லை. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து வெளியில வந்து அந்த ஐஸ்கிரீமை ஒன்று சாப்பிட்டு அந்த ஃப்ரூட் சாலட்னு ஒன்று வைப்பாங்க. அதில் பழத்தை தரையில வச்சு கச்சா மச்சான்னு கட் பண்ணுவோம், அழுக்கும் கையுமா. அதை அடிச்சு பிடிச்சி அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாலும் நமக்கு ஒரு திருப்தி இல்லையா? அப்புறம் அடுத்த நாள் உடம்பு சரியில்லை, ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுவோம். இது இப்பத்தி கல்யாண முறைகள். ஆனா அப்ப வந்து எல்லாமே ஒரு ஒழுங்காக நடைபெற்றது. அந்த விருந்து நடைபெற்றாலும் கூட அந்த உணவுகள்லாம் பார்த்து பரிமாறப்படும். அடுத்ததாக அந்த உணவுகள் பரிமாறப்படும் பொழுது நிறைய ப்ரேயர்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ப்ரேயர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் அந்த உணவை சாப்பிடுவாங்க. சும்மா எடுத்த உடனே கை வைக்கிறது கிடையாது. இன்றைக்கு நாம் எத்தனை பேர் நம்ம உணவுகள் சாப்பிடுவதற்கு முன்னால் கூட ப்ரேயர் பண்ணிட்டு சாப்பிட்றோன்னு தெரியல இல்லைங்களா? நிறைய பேர் அது பண்ணுறது கிடையாது. அது ஒரு நல்ல பழக்கம், அதை ஆரம்பிச்சுங்க. எப்போ உணவு பண்ணாலும் ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் ஒரு ஜெபம் பண்ணி அந்த உணவுக்காக ஸ்தோத்தரித்து பிறகு சாப்பிட ஆரம்பிப்போம். இப்படி தான் அந்த காலத்தில் நடைபெற்றது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சாப்பிடும் பொழுது நம்மளுடைய கால்கள் வந்து அந்த டேபிளுக்கு வெளியில் இருக்கும், சரிங்களா? அப்படி தான் உட்காந்து சாப்பிடுவாங்க எல்லாரும், அப்படியே ஒரு ரவுண்டாக. அது சாப்பிட்ற இடம் கூட எப்படி போடுவாங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் அல்லது கதவுகள்லாம் இல்லாத ஒரு இடமா அப்படி எல்லாம் விருந்து நடக்கும். வெளியிலேருந்து எல்லாரும் அதை பார்ப்பாங்க. விருந்துக்கு அழைக்கப்படாதவர்கள், ஏழைகள், மற்றவர்கள் அதை அப்படியே விருந்து நடக்கும், கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு அதிசயத்தோட ஒரு எதிர்பார்ப்போட அது பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்பொழுது அது நமக்கு பெருமை. என் வீட்டில் விருந்து வைக்கிறேன் பாரு, யார் யாரெல்லாம் வந்து சாப்பிட்றாங்க பாரு. இப்படித்தான் அந்த விருந்து நடக்கும். இதுதான் விருந்தினுடைய முறைமை. இப்படித்தான் அழைக்கப்பட வேண்டும், சரிங்களா? அடுத்தது இதை அழைத்தவன் யார்? அழைத்தவன் வந்து சீமோன். இயேசு கிறிஸ்துவை அழைக்கிறான். வேண்டி கேட்டுக்கொண்டான், வருந்தி கேட்டுக்கொண்டான். ஐயா இயேசுவே, எங்கள் வீட்டுக்கு வாருங்கள், நீங்கள் என் வீட்டுக்கு வந்து நீ சாப்பிட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவை வேண்டி கொண்டான். இயேசு கிறிஸ்து சொல்ல, நான் உன் வீட்டில் வரப்போறேன்னு. சகேயுக்கு இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நான் உன் வீட்டுக்கு வரப்போறேன்னு. ஆனா இங்க இந்த பரிசேயன் இயேசு கிறிஸ்துவை வேண்டி கேட்டு கொண்டான். ஆனால் இயேசு பாருங்க, ஃபார் சம் ரீசன் என்னத்தினாலன்னு தெரியல, அவன் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாரு இல்லைங்களா? இப்போ உங்க வீட்டுக்கு திடீர்னு ஒரு பிஷப்போ அல்லது அரசாங்கத்துல ஒரு பிரதம மந்திரியோ அல்லது முதல் மந்திரியோ அல்லது வேற மந்திரி கூட வரப்போறேன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்னென்னலாம் பண்ணுவோம் வீட்டை இல்லையா? எல்லாத்தையும் கிளீன் பண்ணுவோம், அலங்காரம் பண்ணுவோம், எல்லாத்தையும் எடுத்து வைப்போம், அவங்களுக்கு என்ன கொடுக்கறதுன்னு யோசிப்போம் இல்லையா? என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு அப்படி பலவிதமான ஏற்பாடுகள் நடக்கும். அப்படிப்பட்ட ஏற்பாடுகள் தான் இவன் வீட்டிலும் நடந்தது. இயேசு அவன் வீட்டுக்கு வந்தார். வந்த பொழுது இவனுடைய செய்கைகளை பார்த்தீர்கள் என்று சொன்னால், இயேசுவை அவன் வீட்டுக்கு அழைத்தான், இயேசு அவன் வீட்டுக்கு வந்தார். ஆனால் வந்த அவருக்கு ஒரு விருந்துக்கு செய்யப்பட வேண்டிய மரியாதைக்குரிய முறைமைகள் செய்யப்படவில்லை. என்ன செய்யப்படவில்லை? முதலாவது, இயேசு கிறிஸ்து வரும்பொழுது வெளியில தண்ணி வைக்கல, அவர் காலை கழுவல. அப்ப இவன் என்ன நினைச்சிருப்பான், இவருக்கு இது போதும் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்குவான் இல்லையா? இப்ப நம்ம கூட அப்படித்தானே செய்யறோம். நம்ம வீட்டுக்கே ஒரு ஏழை சொந்தக்காரர் வந்தா அவங்கள நம்ம ட்ரீட் பண்ற விதம் வேற மாதிரி இருக்கும். அல்லது நம்ம வீட்டுக்கு யாராவது ஒரு பணக்கார சொந்தக்காரரோ அல்லது பெரிய பதவியில் இருக்கிறவர் வந்தார்களா, அவர்களை நாம் நடத்துகிற விதம் வேற மாதிரி இருக்கும். நம்ம வீட்டுக்கு நம்ம அம்மா வந்தா நம்ம நடத்துகிற விதம் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம மாமியார் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அந்த நடத்துகிற விதம் வேற மாதிரி இருக்கும். அவங்க உள்ள நுழைஞ்ச உடனே என்ன சொல்லுவோம், உடம்பே சரியில்லை, எனக்கு சமையலே பண்ண முடியல, என்ன பண்றதுன்னே தெரியல, உடம்பே முடியல அப்படின்னுவோம் இல்லையா? அம்மா வந்தானே, அம்மா வந்துட்டீங்களா, இவ்வளோ நாள் ஆச்சு உங்களை பார்த்து, வாங்க, குரல் மாறிடும். இப்படி விருந்து முறைகள் வேறுபடுகிறது.
அதே போலதான் அந்த காலத்திலும் இயேசு கிறிஸ்து உள்ளே வந்த பொழுது இவன் அவருக்கு காய்களை கழுவுவதற்கு தண்ணீர் தரவில்லை. இரண்டாவதாக அந்த கால்களை யாரும் தொடக்கவும் இல்லை, வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு விட்டான். அடுத்ததாக அவருக்கு முத்தம் கொடுத்து அவரை வரவேற்கவில்லை. அந்த யூத கலாச்சார முறையின்படி ஒருவரை வரவேற்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு முத்தம் கொடுத்து வரவேற்க வேண்டும். கழுத்திலோ அல்லது கையிலோ முத்தம் கொடுத்து வரவேற்க வேண்டும். சரியா? அதுவும் செய்யல அவன். அடுத்தது அவர் வீட்டுக்கு வந்தாரு. வீட்டுக்கு வந்தப்போ அவருக்கு தலையில எண்ணெய் ஊற்றி, அந்த ஆலிவ் ஆயில ஊற்றி, ஒலிவ மர எண்ணெயை ஊற்றி அவர்களுக்கு அபிஷேகம் பண்ணவில்லை. அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கல. இது 3 கொடுக்கல. ஆனா அவருக்கு வீட்டுல சாப்பாடு வச்சுட்டாரு. ஒருவேளை அவர் யோசித்து இருக்கலாம், இவருக்கு இது போதும் இல்லையா? சிலருக்கு டீ போதும், சிலருக்கு இட்லி போதும், சிலருக்கு ஜூஸ் போதும், சிலருக்கு பிரியாணி வேணும் வந்தவொடனே இல்லையா? எப்படியும் வாங்கிடுவோம், ஏன்னா அது தராதரத்தை பொறுத்து நம்ம செய்வோம். அதே போன்றுதான் நான் நினைக்கிறேன், இவனும் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த அளவு போதும் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு அவருக்கு உள்ள கொண்டு வரான். அப்ப அவனுடைய எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவை அவன் வீட்டுக்கு கூப்பிட்டாலும் கூட அவனுடைய எண்ணம் என்ன எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கெல்லாம் நாம் இயேசு கிறிஸ்து என் வீட்டில் வந்து தங்கி இருக்கிறாரு, ஒரு பெரிய ரபாய், ஒரு பெரிய போதகர் என் வீட்டுக்கு வந்தாரு அப்படின்னு சொல்றதுல ஒரு பெருமை, அந்த பெருமைக்காக அவன் கூப்பிட்டு இருந்திருக்கலாம். இப்போ என் வீட்டுக்கு திடீர்னு வந்து மோகன் சி லாசரஸ் வராருன்னு சொல்லிட்டா அதுக்கு எனக்கு ஒரு பெருமை இல்லைங்களா? அவர் வந்துட்டாருன்னு நான் 4 பேர்கிட்ட சொல்லுவேன், நேற்று எங்கள் வீட்டுக்கு மோகன் சி லாசரஸ் வந்தாரு, என் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டாரு. இப்போ நாங்கள் பர்மாவில் இருந்தோம். பர்மாவில் இருந்தப்போ சாம் ஜபுதரே எங்கள் இப்போ இறந்துட்டார் இல்லைங்களா, அவர் பிரசங்கம் பண்ண வந்தார். அவர் எங்கள் வீட்டுக்கு வந்தார். அங்கே பர்மாவில் அவர் ஈஸியாக பிடிச்சிடலாம். அவர் எங்கள் வீட்டுக்கு வந்தார், எங்கள் வீட்டில் சாப்பிட்டாரு. இப்போ அதை நான் இன்னும் நினைக்கிறேன் பெருமையா இல்லைங்களா? அப்போ அது மாதிரி அவன் ஒரு பெருமைக்காக அதை செய்திருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை அவனுக்கு வந்து அந்த சோசியல் ஸ்டேட்டஸ், பெருமை, அதற்காக இயேசுவை கூப்பிட்டான். ஆனால் இயேசுவை கனப்படுத்த, மரியாதை கொடுக்க தவறிவிட்டான். அவனுக்கு இயேசுவுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு இல்லை. இயேசுவை கூப்பிட்டான், அவருக்கு விருந்து கொடுத்தான், அது போதும் என்று அவன் நினைத்தான். அந்த அளவுக்கு விருந்து கொடுக்கிற அளவுக்கு அவன் அன்பு செய்தான், அவ்வளவுதான். அதற்கு மேலாக அவன் செய்யவில்லை. இது அழைத்தவன். இன்னொன்று அழைக்கப்படாதவள். அந்த ஊரிலே ஒரு பெண் இருந்தாள். அந்த பெண்ணை பற்றி வேதம் சொல்கிறது, அவள் விபச்சாரியாய் இருந்தாள் என்று சொல்லி. ஒரு பெண் விபச்சாரியாய் அந்த இருந்தாள் என்று சொன்னால் அந்த ஊரிலே அவளை மக்கள் எப்படி பார்ப்பார்கள்? ஒரு தரக்குறைவாக தான் பார்ப்பார்கள். ஆண்களும் தரக்குறைவாக பார்ப்பார்கள், பெண்களும் தரக்குறைவாக பார்ப்பார்கள். இரவு அவள் வீட்டுக்கு சென்று கதவை தட்டுகிற எல்லா ஆண்களும் பகலிலே பரிசுத்தவான்கள் ஆகிவிடுவார்கள் இல்லையா? அவளை பார்த்தோன்னு அப்படி திரும்பிக்குவாங்க இல்லையா? தாங்கள் உத்தமர்கள் போலவும் அவள் தான் பாவி என்றும் ஒரு லேபிள் குத்தி அவளை வெட்டி விடுவார்கள். அதே போல்தான் பெண்களும் அவளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவன் பக்கத்திலே உட்கார்ந்து இல்லைங்களா, அவளோடு கூட சரிசமமாக பழக மாட்டார்கள், பேச மாட்டார்கள் இல்லையா? அவள் பாவி, அவள் கர்த்தருக்குள் இல்லாதவள், அவள் ரட்சிக்கப்படாதவள், அவளை நம்முடைய கூட்டத்தில் சேர்த்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்லி ஒதுக்கி விடுவார்கள். இப்படி எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு பெண் அந்த ஊரிலே இருந்தாள். அவளுக்கு ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிந்திருந்திருக்கும். இயேசு கிறிஸ்து என்று ஒரு மேசையா வந்திருக்கிறார், அவர்தான் கடவுளுடைய குமாரன். அந்த கடவுளுடைய குமாரன் எல்லார் மேலும் அன்பு செலுத்துகிறார். அந்த கடவுளுடைய குமாரன் விபச்சாரிகளிடத்திலும் பாவிகளிடத்திலும் எல்லாரிடத்திலுமே நன்றாக பேசுகிறார், பழகுகிறார், அவர் பாவங்களை மன்னிக்கிறார் என்று சொல்லி அவளுக்கு தெரிந்திருக்கிறது. எனவே அவள் ஒரு தீர்மானம் பண்ணி கொண்டாள், இந்த சந்தர்ப்பத்தை நான் விட்டுவிட மாட்டேன், இந்த சந்தர்ப்பத்தை நான் எந்த விதத்தில் நான் விட்டுவிடக்கூடாது. ஏனென்று சொன்னால் அவர் என்னுடைய ஊருக்கு வந்திருக்கிறார், அவர் பெரிய
பரிசேயராகிய நம்முடைய சைமன் என்றவருடைய வீட்டிலே அவர் விருந்து கொண்டு இருக்கிறார். நான் இந்த சந்தர்ப்பத்தை நான் உபயோகித்து எப்படி ஆகிலும் நான் அந்த வீட்டுக்குள் சென்று விடுவேன், சென்று அவரை பார்க்க வேண்டும், அவரிடத்திலே என் பாவங்களை சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவளுக்கு தோன்றி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவள் வந்தவள் வெறும் கையாய் வரவில்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவளுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. அதனாலே தன்னிடத்திலே இருந்த விலை மதிப்புள்ள ஒரு பர்ஃப்யூம் பாட்டில், ஒரு சென்ட் பாட்டில் அதை எடுத்து கொண்டு வந்தாள். நீங்க சென்ட் பாட்டில்லாம் வந்துட்டு நீங்க 100 ரூபாய்க்கும் வாங்கலாம், 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் கூட வாங்கலாம் இல்லைங்களா? இந்த லோக்கல்ல உள்ள சென்ட் பாட்டில்லாம் நீங்க 100 ரூபாய்க்கு வாங்கலாம் கடையில. அது நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு குப்புன்னு ஒரு வரும் பாருங்க, ஒரு இது நாற்று அடிக்கிற மாதிரி வரும், ஒரு புளிப்பு நாத்தத்துல ஒரு ஸ்மெல் வரும். அதை நம்ம ஆளுங்க அதை அடிச்சிங்கன்னா வேர்வையில கோட்டை போட்டுக்குவாங்க இல்லையா? நம்ம கிறிஸ்தவங்களுக்கு அந்த கோட்டு போடலன்னா அவன் பிரசங்கியார் கிடையாது. ஒரு இப்போ நானே ஒரு கோட் போட்டு வந்தால் தான் நீங்க ரைட் ஒரு தான் பிரசங்கியார். அது ஒரு நமக்குள்ள இருக்கிற ஒரு பிராண்ட். கிறிஸ்துவ பிரசங்கியார்னா ஒரு டை கட்டிக்கணும், அது வேர்த்து போட்டுமே, அது கழுத்து அப்படி குடிச்சுன்னு இருக்குமேன்றதை பற்றி பிரச்சனை கிடையாது. கிறிஸ்துவர்னா பிரசங்கியார்னா ஒரு கோட் ஒன்று போட்டுக்கணும் கண்டிப்பாக. அது பிடிக்குதோ பிடிக்கலையோ, அது தொப்பை அடக்குதோ அடுக்கலையோ, பிச்சின்னு வருதோ, அதை பற்றி கவலை கிடையாது. அது சூடாக இருந்தாலும் சரி, இதுவாக இருந்தாலும் சரி, அது ஒரு கோட்டு போட்டுன்னு வரணும். அப்படி கோட்டை போட்டுன்னு டையை போட்டுன்னா வல்லமையுள்ள பிரசங்கியார் அப்படின்னு பிராண்ட் பண்ணிடுவோம். அதே கோட்டு இல்லாமல் சாதாரணம் என்ன இந்த சாதாரணமாக வந்து நிற்கிறானே இல்லை, என்ன பிரசங்கியாரா இருப்பான், இவனுக்குள்ள தேவ வல்லமை இருக்குமா அப்படின்னு ஒரு மக்களுக்குள்ள ஒரு ஒரு சந்தேகம் வந்துவிடும். அதே போன்றுதான் இந்த பெண்ணுக்கு எப்படியாவது இந்த இந்த பர்ஃப்யூம் எடுத்துக்கொண்டு போகணும். இந்த பர்ஃப்யூம் என்று சொன்னால் அது காஸ்ட்லி பர்ஃப்யூம். நீங்கள்லாம் போயிட்டு இப்போ நல்ல ஃபாரின் பர்ஃப்யூம்லாம் நீங்கள் வாங்கணும்னு சொன்னால் ஒரு துபாய் ஏர்போர்ட்லேயோ சிங்கப்பூர் ஏர்போர்ட்லேயோ போயிட்டு நல்ல பர்ஃப்யூம் எல்லாம் இந்த குச்சி அப்புறம் இந்த லெக்கோஸ்டே இந்த மாதிரியான பர்ஃப்யூம்லாம் வாங்கினீங்கன்னு சொன்னால் $100 $200 சொல்கிறான். அது வந்து 16,000 ரூபாய் 18,000 ரூபாய்க்கெல்லாம் பர்ஃப்யூம் இருக்குது, 30,000 ரூபாய்க்கெல்லாம் பர்ஃப்யூம் இருக்குது. சரிங்களா? அவ்வளோக்கெல்லாம் பர்ஃப்யூம் இருக்குது. இது வந்து அப்படிப்பட்டதான ஒரு விலை மதிப்புள்ள ஒரு பர்ஃப்யூம். அதை போட்டாலே அந்த வாசனை மைல்டாக இருக்கும், அது தனிப்பட்ட முறையிலே தெரியும். அது வந்து நாள் முழுதும் இருக்கும். ஒரு காலையில் போட்டிங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் அந்த வாசனை இருந்துக்கிட்டே இருக்கும், சீக்கிரத்திலே போகாது. அப்படிப்பட்டதான ஒரு விலை மதிப்புள்ள ஒரு பர்ஃப்யூமை அவள் எடுத்துக்கொண்டு வந்தாள். எடுத்துக்கொண்டு வந்து அவள் என்ன செய்தாள் என்று சொன்னால், அந்த வீட்டுக்குள்ளே எப்படியோ பிரவேசித்து விட்டாள். வாசல் வழியாய் பிரவேசிக்கவில்லை. வாசல் வழியாய் ஒருவேளை உள்ளே நுழைந்திருந்தால் அவர்கள் கேட்டிருப்பார்கள், உன்னை யாரும் கூப்பிடலையே, நீ எப்படி உள்ள வரலாம்? அது சர்ச் கிடையாது, யார் வேணா வரத்துக்கு, அழைக்கப்பட்டவர்கள் மாத்திரமே வர முடியும். எனவே அவள் எப்படியோ ஒரு பின்வழி வழியாகவோ எப்படியோ வந்து திடீரென்று உள்ளே வந்து விட்டாள். உள்ளே வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய கால் அடி உட்கார்ந்து கொண்டாள். அவர் அதை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். அவர் இவளை கவனிக்கிறார், என்ன செய்கிறாள் என்று சொல்லி. இவள் செய்கிற காரியங்களை பாருங்கள். அவள் முதலாவதாக அழுகிறாள். இயேசு கிறிஸ்துவினுடைய காலடியிலே உட்கார்ந்து அவள் என்ன செய்கிறாள்? அழுகிறாள். எப்போ அழுக வரும்? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பையனுடைய அம்மா இங்க வந்து நின்னாங்க இல்லையா? அவங்க அவனும் பிளான் பண்ணி தான் வந்தாங்க இல்ல, அவங்க வந்து நின்று அந்த பையனை பற்றிய கஷ்டங்களை சொல்லும் பொழுது அவர்களையும் அறியாமல் அவர்களுக்கு கண்ணீர் வருகிறது இல்லையா? இப்பொழுது நம் வீட்டில் யாராவது ஒருத்தர் ரொம்ப நெருங்கி அவர்கள் இறந்து விடுகிறார்கள் என்று நினைத்துக் கொள்வோம். அப்பொழுது நம்ம பிளான் பண்ணி சரி இப்போ பாஸ்டர் வந்தோடனே இப்போ நைட்டுது 1 மணிக்கு பாஸ்டர் வருவார், வந்தவொடனே அழுக ஸ்டார்ட் பண்ணலாம் சரியா? இப்போ அது வரைக்கும் நம்ம மைண்டில் பேசின்னு இருக்கலாம். 1 மணிக்கு அழுகி ஸ்டார்ட் பண்ணலாம், 1:10 அழுகி நிறுத்திடலாம் அப்படின்னு பிளான் பண்ணணுமா? இல்லை, அது அழுக பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், கண்களில் தண்ணீர் கொட்டிக்கொண்டே இருக்கும். நாம் வந்து சத்தம் போட்டு குமுறி குமுறி அழுவோம். அப்பொழுது அழும்போது பக்கத்தில் யார் இருந்தாலும் சரி அதை பற்றி நாம் கவலைப்படுவது கிடையாது. ஏன்னா இப்படி உட்கார்ந்து அழுகிறோமே, இப்படி கூச்சல் போடுகிறோமே என்று சொல்லி யாரும் அதை குறித்து கவலைப்பட மாட்டார்கள். அவர்களுக்கு நாம் என்ன செய்கிறோம் என்பது தெரியாது. ஏனென்று சொன்னால் அப்படிப்பட்டதான ஒரு துக்கத்தின் மிகுதியால் அழுவார்கள்.
மனது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பொழுதும் கண்களிலிருந்து கண்ணீர் வரும், ஆனந்த கண்ணீர் என்று சொல்வார்கள். சிலர் மாமியார் ஊருக்கு போச்சுன்னா ஆனந்த கண்ணீர் வரும். சிலர் புருஷன் ஊருக்கு போறாருன்னா ஆனந்த கண்ணீர் வரும், பொண்டாட்டி ஊருக்கு போறான்னா ஆனந்த கண்ணீர் வரும் இல்லையா? இப்படி சில நேரங்களில் நமக்கு ஆனந்த கண்ணீர் வரும். ஆனால் அழுகையின் கண்ணீர், துக்கத்தின் கண்ணீர், மிகுந்த துக்கமாக இருக்கும் பொழுது கண்களிலே கண்ணீர் வரும். அவளுக்கு அப்படிப்பட்டதான மிகுந்த துக்கத்தினோடு கண்ணீர் வந்தது. ஏன் அவளுக்கு துக்கம்? அவளுக்கு பணத்துக்கு குறைவில்லை. ஏன் என்று சொன்னால், பணத்துக்கு ஒருவேளை குறைவா இருந்தால் அந்த சென்ட் பர்ஃப்யூமை அவள் வாங்கியிருக்க மாட்டாள். அல்லது யாராவது ஒரு விலை மதிக்கப்பட்ட பெரிய பெரிய ஆள் அவருக்கு கிஃப்டா கொடுத்துருக்கணும் இல்லையா? அப்போ அவள் ஒரு நல்ல நிலைமையில் தான் இருந்தாள். அவளுக்கு பண விஷயத்திலே குறைவு இருந்ததாக தெரியவில்லை. அவளுக்கு நல்ல அங்கீகாரமும் இருந்தது. அவளுக்கு ஒன்றும் வயசாகி போயிடல, அவன் நீர் இளமையாக தான் இருக்கிறாள். எனவே அவள் அந்த விபச்சாரத்தோடு இன்னும் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவளுக்குள்ளே தான் செய்கிற தொழில் பாவமான தொழில், இந்த தொழிலிருந்து நான் மீண்டு வர வேண்டும், என்னை இந்த நேரத்திலே நேசிப்பதற்கு யார் இருக்கிறார்கள்? யாருமே இல்லையே, யார் எனக்காக இருக்கிறார்கள்? இந்த மனிதர் மாத்திரம்தான் என்னை நேசிக்கிறார். நான் வெளியில் சென்றால் பரிசேயன் என்னை பாவி என்று சொல்கிறான், சரிசேயர் என்னை பாவி என்று சொல்கிறார்கள், மக்கள் என்னோடு பழக மாட்டேன்கிறார்கள், என்னை கல்லெறிந்து கொண்டு விடுவார்கள். இப்படித்தான் சமுதாயம் என்னை வெறுத்து ஒதுக்கி கொண்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் எல்லாரும் என்னை வெறுத்து ஒதுக்குகிறார்கள். என்னுடைய குடும்பத்தினர் கூட என்னை வெறுத்து ஒதுக்குகிறார்கள். என்னுடைய பணம் தான் அவர்களுக்கு முக்கியமே தவிர நான் முக்கியம் கிடையாது. என்னை நேசிக்க யாருமே இல்லை என்று சொல்லி அவள் கலங்கி கொண்டிருந்தாள். அப்படிப்பட்டவளுக்கு இயேசுவின் இடத்துல இருந்தவன இந்த மனிதர் மாத்திரம்தான் என்னை போன்ற ஒரு பாவியையும் கூட, சமூகத்திலே ஏற்கப்படாதவளையும் கூட இவர் நேசிக்கிறார் என்று சொல்லி அந்த நேசத்தின் மிகுதியினாலே தன்னுடைய பாவங்களை எல்லாவற்றையும் அவள் சத்தம் போட்டு சொல்லல, அமைதியாகவே அழுகையின் மூலமாகவே அவள் வெளியில் விடுகிறாள். அந்த அழுகை வந்து கொண்டே இருக்கிறது. அது சாதாரண அழுகை இல்லை. அந்த அழுகையினாலே அவள் இயேசு கிறிஸ்துவினுடைய பாதங்களை கழுவினாள். இதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம பைபிள் படிக்கும்போது விடுவிடுன்னு படிச்சுட்டு போயிடுறோம். பட் நிறுத்தி நிதானமாக நீ யோசிக்கணும். ஒருத்தருடைய கால்களை நீ கழுவுன்னா மினிமம் எவ்வளோ தண்ணி தேவைப்படும்? ஒரு அரை பக்கெட் தண்ணியாவது வேணும்ல, இல்லையா? அட்லீஸ்ட் இந்த அளவுக்காவது தண்ணி வேணும்ல. அப்போதான் காலை கழுவ முடியும், ஒரு பாதங்களை கழுவ முடியும். சும்மா ஒரு சொட்டு 2 சொட்டில் கழுவிட முடியுமா? அப்போ இவ்வளவு தண்ணீர், இவ்வளவு கண்ணீரை விட்டுருக்கிறா. இவ்வளவு கண்ணீரை நார்மலா விட முடியுமா? நீங்க யாராவது விடுவீங்களா? என்னம்மா? ரொம்ப வேதனையா இருந்தா அப்போ விட விடுவீங்களா? இல்ல. இப்பெல்லாம் விடுறதுல நின்று போச்சு. போதும் போ. இன்னைக்கு செத்த உடனே மத்தியானமே மீட்டிங்கு, சாயந்தரமே ப்ரேயர் மீட்டிங் வச்சு முடிச்சிடுறாங்க இல்லையா? உடனே என்ன கேட்குறாங்க? பாடி எப்போ எடுப்பீங்க? சரி, எடுத்த உடனே அது எப்போ எடுக்கணும்? எப்போ ப்ரேயர் மீட்டிங்? இந்த 3ஆம் நாள் வைக்கலாம். ஐயோ 3ஆம் நாளில் முடியாது, நம்ம ஊருக்கு போகணும். சரி, சட்டு போட்டு வச்சு முடிச்சிடுங்க, அவ்வளோதான் இல்லையா? இன்னைக்கே செத்து இன்னைக்கே புதைச்சிட்டு நாளைக்கே மீட்டிங் முடிச்சு ஸ்தோத்திரம் 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 சொல்லி அவங்கள அனுப்பிச்சிட்டு, சரி அவங்க எவ்வளோ நகை வச்சிருக்கிறாங்க, எவ்வளோ சொத்து இருக்குது, யார் யாருக்கு எவ்வளோ, உனக்கு எவ்வளோ, எனக்கு எவ்வளோன்னு ஒரு சண்டை நடக்கும் இல்லைங்களா? இது இப்பத்தி புறன்பாடு. நான் அப்பொழுது அவ்வளவு கண்ணீர் அவள் விட்டாள். அப்போ அவ்வளவு கண்ணீர் அவள் விட்டு இருந்தாள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துனுடைய பாதங்களை தன் கண்ணீரினால் கழுவினாள் அப்படின்னு போட்டிருக்குது. அப்படின்னா எவ்வளவு கண்ணீர் விட்டிருப்பாள், அவளுக்கு எவ்வளவு துக்கம் இருந்திருக்கும், எவ்வளவு துக்கத்தின் மீதினால அந்த கண்ணீரை அவள் விட்டிருப்பாள். பாவங்களை அவள் இயேசுவின் இடத்திலே ஊற்றி விட்டாள். அதே போன்று நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகத்தை படித்து பார்ப்பீர்கள். அன்னாள் இயேசுவின் தேவ சமூகத்திலே கண்ணீர் விட்டாள், தன் இருதயத்தெல்லாம் ஊற்றி விட்டாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதே மாதிரி இவள் கண்ணீர் விட்டாள், இருதயத்தை ஊற்றி விட்டாள். அடுத்ததாக அவள் செய்த இன்னொரு காரியம் என்ன? தன்னுடைய முடியை, எல்லாரும் முடியை பின்னி நீங்க தலையை கட்டியிருப்பீர்கள் இல்லையா? பெண்கள் அப்படியே பிசாசு மாதிரி தலையை விரிச்சு போட்டு யாரும் வரதில்லை. ஆனால் இப்போ வராங்க, அது ஒரு ஸ்டைல் ஆயிடுச்சு இல்லையா?
நீ சர்ச்சுக்கு வரும்போது மாத்திரம்தான் இதெல்லாம் கட்டிட்டு வருவோம். வெளியில போகும்போது கல்யாணங்களுக்கெல்லாம் போகும்போது அப்படி விரிச்சு விட்டுன்னு தான் போவோம். அதுக்கு போய் நீங்க 5000 ரூபாய் கொடுத்து அது இந்த என்ன பியூட்டி பார்லர் போய் அதை விரிச்சு விட்டாங்க, இழுத்து விரிச்சு விட்டு இல்லையா, அதை ஒரு பேய் மாதிரி ஆக்கி அதை உங்களுக்கு அனுப்புவோம். அப்போதான் நம்ம கல்யாணத்துக்கே போவோம் இல்லையா. அங்கே போய் யாரும் இந்த மாதிரி எண்ணெயை போட்டு கட்டிட்டுலாம் போகிறது இல்லை. அப்போ அந்த மாதிரி தலையை விரித்து விடுவது என்பது சொல்லி அந்த காலத்தில் யூதர்கள் தங்களுடைய பெண்கள் தங்களுடைய தலையை முடிந்து முக்காடு போட்டு கொண்டு இருப்பார்கள். அந்த தலைமுடியை அவிழ்த்து விடுவது என்பது அவர்களுக்கு ஏற்றதான காரியம் இல்லை. ஒருத்தி தலைமுடியை அவிழ்த்து விடுகிறாள் என்று சொன்னால் அவள் தாழ்ந்து போகிறாள் என்று சொல்லி அர்த்தம் அந்த கல்ச்சர்ல. அப்போ அவள் தலைமுடியை அவிழ்க்கிறாள். அப்படி என்றால் என்ன சொல்கிறாள்? நான் என்னை தாழ்த்துகிறேன், இயேசு கிறிஸ்துவின் சமூகத்திலே நான் என்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்லி தலைமுடியை அவிழ்த்து தன் தலைமயிரினால் அந்த பாதங்களை துடைத்தாள். யோசிச்சு பாருங்க. அவள் மற்றவர்களை பற்றி கவலைப்படவில்லை, அங்க இருக்கிற சைமனை பற்றி கவலைப்படவில்லை, யார் வீட்டுக்கு வந்திருக்கிறோம் என்பதை பற்றி அவளுக்கு கவலை இல்லை, நமக்கு சாப்பாடு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அதை பற்றி அவளுக்கு கவலை இல்லை. அவள் அதற்காக வரவில்லை. இயேசு கிறிஸ்துவிடத்திலே தன் இருதயத்தை ஊற்ற வந்தாள். ஊற்றினவள் தன்னுடைய தலைமயிரினால் அதை துடைத்தாள். துடைத்தது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவை மரியாதை செலுத்த வேண்டும் என்று சொல்லி அவள் விருப்பப்பட்டாள். இவருக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டுமே. அவர் இது வரைக்கும் ஒண்ணுமே சொல்லல. உன் பாவங்களை மன்னித்துட்டேன்னு சொல்ல, நீ எனக்கு ரொம்ப பிரியமானவள்னு சொல்ல, ஒன்னு சொல்ல. அவர் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இதை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாரு. நீ என்னதான் பண்றதா பண்ணு, நானும் பார்க்கிறேன் இல்லையா. அவர் ஒன்றுமே சொல்லவில்லை. ஆனாலும் கூட இவள் இயேசு கிறிஸ்துவுக்கு என்னுடைய மரியாதையை செலுத்துவேன் என்று சொல்லி தனக்குள்ளே திட்டம் பண்ணி கொண்டு வந்த அந்த சென்ட் பாட்டிலை உடைச்சி அது அவருடைய கால்களில் ஊற்றி அந்த நறுமண தைலத்தை கால்களில் பூசி விடுகிறாள். ஒரு பயங்கரமான வாசனை வருகிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு மரியாதை செய்கிறாள். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவள் இயேசு கிறிஸ்துவை கனப்படுத்துகிறாள். கடவுளிடத்திலே தன்னுடைய இருதயத்தை ஊற்றிவிட்டாள். கடவுளிடத்திலே தன்னை தாழ்த்தினாள். கடவுளிடத்திலே மரியாதை செய்தாள். கடவுளை கனப்படுத்தினாள். நான் என்ன கொண்டு வருவேன், எனக்கு அவர் என்ன கொடுக்க போகிறார் என்பது அவர் யோசிக்கவில்லை. நான் அவரிடத்தில் எப்படியாவது அவருக்கு மதிப்பு செலுத்த வேண்டும். இன்றைக்கு நான் அதை ஊட்டாவிட்டால் அவர் போய்விடுவார். பிறகு அவர் எப்பொழுது வருவார் என்று சொல்லி எனக்கு தெரியாது. மற்றும் ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்காது. எனவே எனக்கு கிடைக்கிற சந்தர்ப்பத்திலே கர்த்தரை நான் கனப்படுத்துவேன் என்று சொல்லி அவள் திட்டமிட்டு கொண்டு அவளுடைய இருதயத்திலே இவர் மேசையா, இவர் தான் கடவுளால் அனுப்பப்பட்ட இறை தூதன், இவர் எனக்கு கண்டிப்பாக உன் வாழ்க்கையிலே என் மாற்றத்தை தர முடியும் என்று சொல்லி நினைத்து அவரிடத்திலே அவர்தான் என்னை ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி அந்த நம்பிக்கையுடனே, அந்த ஆழ்ந்த நம்பிக்கையுடனே தன் இருதயத்தை ஊற்றி விட்டாள். இதுதான் அங்கு நடக்கிறது. இதை பார்த்தவுடன் அங்கு இருக்கிற சைமன் என்ன நினைக்கிறார் என்று சொன்னால், தன் மனதுக்குள்ளே நினைக்கிறார், என்ன இவர் இயேசு கிறிஸ்து சரியில்லையே, இந்த பொண்ணு யாருன்னு தெரியும், இவள் ஒரு விபச்சாரி, இவர் எப்படிப்பட்ட கேரக்டர்னு தெரியும், அவன் காலை துடைக்கிறா, அழுவுறா, தடவுறா, என்ன பண்ணிட்டு இருக்கிறார் இவர், இவருக்கு தெரியல. அப்ப இவர் ஒரு ஒரு போதகர் இல்லையா, இவர் தூர தள்ளியே இருக்கட்டும், இல்லை என்ன சொல்லணும், நீ என்ன தொடாதன்னு சொல்லி இருக்கணும் இல்லையா, இவர் ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடித்திருக்க வேண்டுமே இல்லையா, ஏன் இவர் இப்படி செய்கிறார்? நீங்க யோசித்து பாருங்க. ஒருவர் உங்களுடைய பாஸ்டர் திடீர்னு ஒரு பொண்ணு கிட்ட நல்லா சிரிச்சு பேசிட்டு இருக்கிறாரு, நீங்க அதை பார்த்துக்கிட்டே உள்ள வரீங்க, உடனே என்ன யோசிப்பீங்க? ஐயோ ரொம்ப நல்லவர், ஒரு அண்ணன் ஒரு தம்பிக்கு தங்கச்சிக்கிட்ட பேசுற மாதிரி பேசுறாருன்னா யோசிப்பீங்க. உடனே என்ன யோசிப்போம் நம்ம, என்ன அந்த ஆளு சரி இல்லையே, எதுக்கு அவகிட்ட கொஞ்சம் பேசுறாரு, சிரிச்சு பேசுறாரு, யோசிப்போமா யோசிக்க மாட்டோமா? நம்முடைய பிரச்சனையே அதுதான். நம்முடைய இயல்பு என்னன்னு சொன்னால் உடனடியாக மனிதர்களுக்கு ஜட்ஜ் பண்ணுகிறது, நியாய தீர்ப்பு வழங்குவது மனதுக்குள்ளேயே. இவன் பாவி, இவன் நல்லவன், இவன் ரொம்ப பரிசுத்தவான், இவன் கொஞ்சம் பரிசுத்தவான். ஒரு பெட்டிகாஸ்ட் சர்ச்சுக்கு ஒருத்தர் போனா அவன் ரொம்ப பரிசுத்தவான், அவனே ஒரு சிஎஸ்சி சர்ச்சுக்கு போனா சரி இது பாதி, அவன் ஒரு கேத்தலிக்கா இருந்தா ஜீரோ. இப்படி நம்மளே ஒரு அளவுகோல்களை வைத்து விடுகிறோம். இவங்க நல்லா ப்ரேயர் பண்றாங்க, 1/2 மணி நேரம் பண்ணாங்க, என்ன மாதிரி ப்ரேயர் தெரியுமா, இன்னும் பயங்கரமான ஸ்பிரிச்சுவல். அவங்க உள்ளத்துல எப்படி இருப்பாங்க நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம மற்றவர்களை எப்படி எடை போடுகிறோம்? ஒருத்தர் நல்ல பிரசங்கம் பண்ணிவிட்டால் அவர் பரிசுத்தவான்,
ஒருத்தர் நல்ல பாட்டு பாடுனா அவங்க பரிசுத்தவான், ஒருத்தர் நல்ல வாயத்தனம் ஜெபம் பண்ணா பரிசுத்தவான், ஒருத்தர் நல்ல சாட்சி கொடுத்தாங்கன்னா அவங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப பரிசுத்தவார்கள். இப்படித்தான் வெளியரங்கமான காரியங்களை வைத்து நாம் எடை போட்டு விடுகிறோம். அதே போன்றுதான் இங்கும் இந்த சைமன் இவளை பார்த்து, இவள் பாவியான ஸ்திரீ ஆயிற்று, இவளோடு இவருக்கு என்ன உறவு, இவர் அவளை துரத்தி விட வேண்டாமா, இவள் அது தெரிந்திருந்தும் இவருக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா, இவர் மேசையாவா இருந்தா, உண்மையிலேயே கடவுளுடைய குமாரனா இருந்தா தன்னை யார் தொடரான்றது இவருக்கு மனசுல தெரியுமா தெரியாதா? அப்ப ஏன் இவளை கிட்ட சேர்க்கிறாரு? அப்ப இவன் உள்ளத்துல என்ன நினைச்சானா, இவருக்கு கடவுளுடைய குமாரனா இல்லையான்றது இவருக்கு ஒரு டவுட். உண்மையிலேயே கடவுளுடைய குமாரன் நினைச்சா அவருக்கு நேரம் தெரிஞ்சிருக்கணும். அப்ப கடவுளுடைய குமாரனாய் இருந்தால் இவர் இந்த பெண்ணை ஏற்றுக்கொண்டிருக்க கூடாது. அப்ப ஏற்றுக்கொள்றாருன்னா இவருக்கு உண்மையிலே அந்த தெய்வீக சக்தி இருக்கிறதா என்று சொல்லி அவன் மனதிலே ஒரு தீர்மானத்தை போட்டான். மற்றவர்களும் பார்க்கிறாங்க, என்னடா ஆவியான சாப்பிட்றது விட்டுட்டு இதை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாரும். என்ன அந்த இயேசு கிறிஸ்து இந்த பெண்ணை அக்செப்ட் பண்ணி கொள்கிறாரு, ஏற்றுக்கொள்கிறாரு என்று சொல்லி. அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து அவங்க கிட்ட அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கன்றதை இயேசு கிறிஸ்து கண்டுபிடிச்சிட்டு அவர் சொல்றாரு, ஒரு கதை ஒன்று சொல்றாரு. ஒருத்தன் கடன் பட்டு ஒருத்தனுக்கு கடன் கொடுத்தாங்க, ஒருத்தனுக்கு 500 காசு கொடுத்தாங்க, ஒருத்தனுக்கு 50 காசு கொடுத்தாங்க, 50 வெள்ளி காசு. ஒருத்தன் கடன் கொடுத்தேன், இப்போ சொல்றது ஒருத்தனுக்கு 5 லட்சம் கடன் கொடுத்தேன், ஒருத்தனுக்கு 5000 கடன் கொடுத்தேன். ஒரு நாள் 2 பேரையும் கூப்பிட்டு, அப்பா நீங்க 2 பேரும் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறீங்க, உங்களால கடனை திருப்பி கொடுக்க முடியாது, அதனால உனக்கு எவ்வளவு கொடுத்தேன், 5000 கொடுத்தேன்ல, உன்னை மன்னிச்சிட்டேன், நீ கொடுக்க வேணாம். அவனுக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. இன்னொருத்தனை கூப்பிடுறோம், அவன் பரதேசி, அவனுக்கு 5 லட்சம் கடன் கொடுத்தேன். அப்போ எப்போ உனக்கு 5 லட்சம் கடன் கொடுத்தேன், உன்னால திருப்பி கொடுக்க முடியாது, நீ கஷ்டப்படுற உன்னால முடியாது, உனக்கு மன்னிச்சிட்டேன் அப்படின்னு இப்போ யாராவது சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 5000 கொடுத்தவன் அது எப்படி நீ எனக்கு 5000 தான் மன்னிச்சுட்ட, அவனுக்கு 5 லட்சத்தை மன்னிச்சிட்டியே, எனக்கு தெரிஞ்சிருந்தா நானும் 5 லட்சம் வாங்கியிருப்பேன் உங்ககிட்ட அப்படின்வோம் இல்லையா? அது எப்படி இது, எனக்கும் 5000 தானே, இப்போ அவனுக்கு 5000 மன்னிச்சுட்டு 4,95,000 ரூபாய் நீங்கள் வாங்கியிருந்தா அது சரி. அப்படி இல்லாமல் அவனுக்கு 5 லட்சம் மன்னிச்சிட்டிங்களே, அது எப்படி? அது நம்மளால பொறுத்துக்க முடியாது. கடவுள் இன்னொருத்தர் ஆசீர்வதிச்சுட்டா நம்மளால பொறுத்துக்கவே முடியாது. எனக்கு வீட்டில் ஒரு வீடு தான் இருக்குது, என் தங்கச்சிக்கு 2 வீடு இருக்குது, எப்படி அது? நானும் தான் இல்லைங்களா? என் பிள்ளை நல்லா படிக்கல, அவ பிள்ளை நல்லா படிக்கிறான், எனக்கு இப்படி இருக்குது, அவங்களுக்கு அது நல்லா இருக்குது இல்லையா? இப்படி நம்ம கம்பேர் பண்ணி ஆசீர்வாதங்களானாலும் சரி, மற்றவர்களை ஜட்ஜ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நம்ம எப்போதுமே கம்பேர் பண்ணுவதே நம்மளுக்கு தொழிலாகிவிட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கு பாருங்கள், அவளை மன்னிக்கிறார். இந்த கதையை அவர் சொல்றாரு. அப்போ ஒருத்தனுக்கு 5000 மன்னிச்சிட்டாரு, ஒருத்தனுக்கு 5 லட்சத்துக்கு மன்னிச்சிருக்காரு. யார் ரொம்ப அன்பு காமிப்பார்? நேச்சுரலா 5 லட்சத்தை மன்னிச்சவன் தான் ரொம்ப அன்பு செலுத்துவான். 5000 மன்னிச்சவன் தான் நினைப்பான், யாரு ஒரு 5000 மன்னிச்சிட்டான், அவனுக்கு என்ன, அவன் இருக்கிற சொத்துக்கு 5000 ஒரு பெரிய காரியம் இல்லை, அதான் மன்னிச்சிட்டான், போனா போதும் சரி, அப்படிதான் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? பரவாயில்ல 5000 மன்னிச்சுட்டாரு எனக்கு அப்படின்னு சொல்ல மாட்டாரு. 5000 பண்ணிட்டாரு, அவருக்கு இருக்கிற சொத்துக்கு இன்னும் 10,000 கூட கொடுத்துருக்கலாம், 5000 கொடுத்தாரு, அதை மன்னிச்சு விட்டாரு, போனா போதும். ஏன்னா நிறைய பேருக்கு கடன் வாங்கினா அதை கொடுக்குற பழக்கமே கிடையாது. மோசமான குவாலிட்டி கடன் வாங்குவாங்க, சொல்லி வாங்குவாங்க, என்னன்னு கேட்டு கடனை திருப்பி கொடுக்கவே முடியாது, கொடுக்க மாட்டாங்க. யாராவது கடனை ஒழுங்கா சொல்ற நேரத்துக்கு திருப்பி கொடுத்துருக்குறாங்களா பாருங்க, பண்ணவே மாட்டாங்க. கடனை திருப்பி நீங்க போய் கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? ஏன் என்னால முடியல, நீரப்ப தரேன். அப்புறம் அந்த ஆள் போன பிறகு என்ன சொல்லுவாங்க? ஏன் இவருக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, கரெக்டா வந்தார் கேட்கறது. என்ன இப்ப நம்ம கொடுக்கலன்னா அவங்க வீட்டுல சாப்பிட முடியாதா, இல்லை அவங்க வீட்டுல நான் பிச்சை எடுக்க போறாங்களா? என்ன கொடுப்போம். சில பேர் என்ன சொல்லுவாங்க, கடன் கொடுத்துட்டு இருந்தெல்லாம் நான் பார்த்துருக்குறேன், கடன் கொடுத்துட்டு நீங்க ஃபோன் பண்ணி கேளுங்க, என்னம்மா எப்போ கொடுப்பேன்? கொடுப்பேன் இரே, என்ன இப்போ கொடுக்குற நேரத்தில் கொடுப்பேன். அது எப்ப நேரம்? அது வரும், ஆனா வராது. கடன் கொடுத்து ஏமாற்றுவது என்பது நமக்கு ரொம்ப பழக்கமான ஒரு காரியமாகிவிட்டது இல்லையா? கடன் வாங்குறதுக்கு முன்னாடி கெஞ்சி கூத்தாடி அப்படியே பயங்கரமா பேசி வாங்குவாங்க, ஆனா கடனை திருப்பி தர மாட்டார்கள்.
இதுதான் இந்த உலகத்தினுடைய காரியம். ஆனால் இயேசு கிறிஸ்து இங்க கடனை மன்னிக்கிறார். ஒருத்தருக்கு 50, இன்னொருத்தருக்கு 500. இதுல 2 பேர்ல யார் அன்பு செலுத்துவார்? 500 கொடுத்தார். அப்போ இவர் சொல்றாரு, இப்ப கம்பேர் பண்றாரு, சைமன் உன் விஷயத்த சொல்றேன். இப்போ இந்த பெண்ணுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? நீ பாரு, நான் வீட்டுக்கு வந்தேன், நீ என் காலை கழுவல. அப்போ இயேசு கிறிஸ்து அப்சர்வ் பண்றாரு, நம்ம என்னென்னலாம் செய்யறோன்றதை அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம எந்த அளவுக்கு அவருக்கு மரியாதை கொடுக்குறோன்றதை அவர் பார்க்குறாரு. நம்ம மறந்து போகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், கடவுளுக்கு எந்த அளவுக்கு நம்ம மரியாதை செலுத்துகிறோன்றதை. கடவுள்கிட்ட வரும்போது நம்ம குறை குற்றங்கள் எல்லாத்தையும் எடுத்துன்னு வரோம். ஆனா அவருக்கு எந்த அளவுக்கு மரியாதை செலுத்துகிறோம் என்பதை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீ எந்த அளவுக்கு எனக்கு மரியாதை கொடுக்குற இல்லைங்களா? ஒரு பிரைம் மினிஸ்டர் பார்க்க போகணும்னு சொன்னா சும்மா நான் போயிட முடியாது இல்லைங்களா? இப்போ அமெரிக்கன் பிரசிடென்ட்டை நான் பார்க்க போகணும்னு சொன்னா கண்டிப்பா கோட் சூட்டோட தான் போகணும். அந்த ஜெலன்ஸ்கி கோட் சூட்டோட போகாத அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. அமெரிக்கன் பிரசிடென்ட்டை நீ பார்க்குறேன்னா கோட் சூட் இல்லாமல் எப்படி வரலாம் அப்படின்னு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மரியாதைகள் இருக்கிறது. சும்மா நினச்சபடி எல்லாரையும் போய் பார்த்துட முடியாது. அவர்களுக்கு ஒரு பொக்கே வாங்கி கொண்டு போகணும், அவர்களுக்கு மாலை எடுத்துக்கொண்டு போகணும். அதை யூஸ் பண்ணுறாங்களோ பண்ணலையோ அந்த மரியாதையை நம்ம செலுத்த வேணும். அந்த மாதிரி கர்த்தர் மரியாதை எதிர்பார்க்கிறார். நீ எனக்கு காலை கழுவல, நீ எனக்கு முத்தம் கொடுக்கல, அடுத்தது நீ எனக்கு எண்ணெயை வைக்கல, இது மூணும் நீ எனக்கு செய்யல. ஏன்னா நீ உன்னுடைய பொண்ணை பொறுத்த வரைக்கும் நான் அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது. நீ எனக்கு கொஞ்சம் தான் அன்பு செய்த, வெறும் சாப்பாடு கொடுத்துருக்குற, அவ்வளோதான். இந்த சாப்பாடு மாத்திரம் சாப்பிட்டுட்டு போனால் போதும் நீ எதிர்பார்க்கிற. நீ என்னிடத்துல உன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்யல. நீ ஆண்டவரே நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்னு சகையை சொன்ன மாதிரி நீ சொல்லல. நீ என்ன யோசித்த, கூட நான் சாப்பிட்டேன்னா உனக்கு ஒரு பெருமை, அவ்வளவுதான். அந்த அளவுக்கு தான் நீ லிட்டில் கொஞ்சம் அன்பு கூர்ந்திருக்கிற. ஆனால் இவளோ, நீ பாரு, நான் கூப்பிடப்படாதவள், அழைக்கப்படாதவள், இவளே வந்தாள். இவள் தன் கண்ணீரை ஊற்றினாள், என் பாதங்களை துடைத்தாள், எனக்கு பர்ஃப்யூம் போட்டு விடுறாள், என்னை கனப்படுத்துகிறாள், என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்து கொண்டிருக்கிறாள். அது காலில் முத்தம் கொடுக்கறது ரொம்ப கவர்ச்சிகரமான முத்தம் கிடையாது இல்லையா? கன்னத்தில் முத்தம் கொடுத்தாலும் கழுத்தில் முத்தம் கொடுத்தாதான் நல்ல முத்தம். காலில் ஒருத்தவங்க முத்தம் கொடுக்குறான், அந்த கால் அழுக்கான பகுதி, அதில் அவர் முத்தம் கொடுத்து பிரசுத்தமாக அவரை வணங்குறார். அது வணக்கத்துக்குரிய ஒரு காரியம். இதெல்லாம் இவள் செய்கிறார். இவள் செய்தது உண்மையான ஆராதனை. இவள் செய்தது உண்மையான ஆராதனை இருந்தது போல இவள் என்னை நம்பினாள். என்ன நம்பினாள்? நான் பாவங்களை மன்னிக்க முடியும், நான் ஒரு மறு வாழ்க்கையை தர முடியும், நான் சமாதானத்தை தர முடியும், நான் அவளுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தர முடியும் என்று சொல்லி அவள் நம்பி என்னைக்கு மரியாதை செலுத்தினாள். அதனாலே நான் இப்பொழுது ஒன்று செய்ய போகிறேன். அவர் கேட்கல, ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி. இவர் என்ன சொல்கிறார்? ஸ்திரீயே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. இயேசு கிறிஸ்து அவளுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் ஒரு நொடி பொழுதிலே மன்னித்து விட்டார். அதை விட பெரிய ஆசீர்வாதம் ஏதாவது இருக்குதா? இல்லையா? அந்த அஷூரன்ஸ் அவரே கொடுக்கும் பொழுது அவளுடைய வாழ்க்கையை மாறி போகிறது. அடுத்ததாக என்ன சொல்கிறார்? உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன்னுடைய செய்கைகள் உன்னை ரட்சிக்கவில்லை, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நாம் நிறைய நேரங்களில் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால், நம்முடைய செய்கைகள் நம்மை ரட்சிக்கிறது என்று சொல்லி. செய்கைகள் என்றால் என்ன? நாம் ஆலயத்துக்கு கரெக்டாக போவது, காலை 5 மணிக்கு எழுந்து ஜெபிப்பது, குதித்து குதித்து ஜெபிப்பது, அரை மணி நேரம் ஜெபிப்பது, 1 மணி நேரம் ஜெபிப்பது, அமாவாசை என்று ஜெபிப்பது, பௌர்ணமி என்று ஜெபிப்பது, கிருத்திகை என்று ஜெபிப்பது, அல்லது பாட்டுகளை பாடுவது, இதெல்லாம் நல்லதுதான். இதெல்லாம் பக்தி விருத்திக்கு உண்டான காரியங்கள். ஆனால் இந்த செய்கைகளால் மாத்திரமே நாம் இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை பெற முடியாது. இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை பெற வேண்டும் என்று சொன்னால் இருதயம் ஊற்றப்பட வேண்டும். உண்மையாகவே இந்த இருதயத்திலே ஒரு மாற்றம் நடைபெற வேண்டும். இருதயத்திலே மாற்றம் நடைபெறாமல் வெறும் ஆலயத்தில் போவதனாலோ, அல்லது கொயர்ல சேர்ந்து பாடுறதுனாலோ, அல்லது ஃபர்ஸ்ட் ரோல உட்கார்ந்து இருக்கிறதுனாலோ, அல்லது நோட்ஸ் எடுக்கிறதுனாலோ, அல்லது பைபிள்ல 2 அதிகாரங்கள் டெய்லி படிக்கிறதுனாலோ மாற்றங்கள் வராது. இதெல்லாம் செய்கைகள். இந்த செய்கைகளால் மாத்திரம் பலன் கிடையாது.
பலன் எப்பொழுது வரும்? உள்ளத்திலே ஒரு நிறைவான மாற்றம் உண்டாக வேண்டும். அதனால்தான் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்கிறார், நீங்க வெளியில இருந்து சாப்பிடுறது, இது சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாதுன்னு 1008 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்றீங்க. வெளியில இருந்து உள்ள போறது எதுவும் மனுஷனை தீட்டுப்படுத்தாது. மனுஷனுடைய உள்ளத்திலிருந்து எது வெளியில் வருகிறதோ அதுதான் அவனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்கிறார். உள்ளத்திலிருந்து பொறாமை, பொச்சரிப்பு, கபடு, வன்கண், துரோகம், நம்பிக்கை துரோகம், காமம், அப்படி பல காரியங்கள் வருகிறது. இந்த காரியங்கள் தான் ஒரு மனுஷனை அசுத்தப்படுத்துகிறது. எனவே இருதயத்தை சுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார். அதனால்தான் சொல்ல, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே, வெளியில நல்ல வெள்ளையா இருக்கிறீங்க, உள்ளுக்குள்ள எலும்பு தான் இருக்குது அப்படி என்று சொல்லி சொல்லுகிறார். ஆக இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னு சொன்னால், நீங்கள் பாருங்கள், அந்த பெண் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் திரும்ப சென்றாள், பாவங்கள் மன்னிக்கப்பட்டவளாய் திரும்ப சென்றாள், சமாதானத்தோடு திரும்ப சென்றாள், விசுவாசத்தோடு திரும்ப சென்றாள். சாப்பாடோடு போல அவளுக்கு சாப்பாடு கிடைக்கல இல்லையா? இதெல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்க நினைக்கிறீங்களா அவளுக்கு சாப்பாடு போட்டிருப்பாங்கன்னு? சாப்பாடு அவளுக்கு கிடைக்கல. அவளுக்கு சாப்பாடு பிரச்சனை கிடையாது. அவளுக்கு வேண்டியது கிடைத்து விட்டது, பாவ மன்னிப்பு. பாவங்களை அறிக்கையிட்டால், கண்ணீரோடு அறிக்கையிட்டால், அவள் மனம் திரும்பினாள், ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் வீடு சென்றாள். ஆனால் இந்த சிமியோன், இந்த சைமன் ஒரு பெரிய சந்தர்ப்பத்தை தவற விட்டு விட்டார். இயேசு கிறிஸ்து அவருடைய வீட்டுக்கு வந்திருந்தும் கூட, இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் உணவு பரிமாறியிருந்தும் கூட, அவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே, ஆண்டவரை என்னுடைய பாவங்களை கூட நீர் மன்னியும், எனக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை தாரும் என்று சொல்லி அவர் சொல்லவில்லை. வெறும் சாப்பாடு மட்டும் கொடுத்தார். அப்பொழுதுதான் சிமியோனை பார்த்து என்ன சொல்கிறார்? குறைந்து கொடுத்தவனுக்கு குறைந்து மன்னிக்கப்படுகிறது. அப்படின்னு சொன்னால் உடைய பாவங்கள் இன்னும் மன்னிக்கப்படாதவைகளா இருக்கிறது. ஏனென்று சொன்னால், நீ இன்னும் என்னிடத்திலே முழுதுமாய் என்னை நம்பவில்லை, என்னிடத்திலே வரவில்லை, என்னிடத்திலே மனம் திரும்பவில்லை. அப்பொழுது பாருங்கள், ஒரு சைமன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார். சகேயு இப்ப வீட்டுக்கும் இயேசு போனார், ஆனால் சகேயு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார். இன்றைக்கு உன்னுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்ன அதே ஆண்டவர் அந்த வார்த்தையை இந்த சிமியோனுக்கு சொல்லவில்லை. அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததா தெரியாது, அது கொஸ்டின் மார்க் தான், தெரியல, அவ்வளவுதான். இவங்களுக்குலாம் என்ன? இயேசு கிறிஸ்து அவளோடு எப்படி பழகலாம், எப்படி பேசலாம், அந்த கொஸ்டினோடையே அவங்க முடிச்சுட்டாங்க. இன்றைக்கு இந்த காரியத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய, இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இருக்கிறது. என்ன பாடம்? உண்மையான மனம் திரும்புதல். இயேசு கிறிஸ்துவுக்கு செய்கிற நாம் ஆராதனை. நாம் பிரார்த்தனைக்கு வருகிறோம், உபவாச ஜெபங்களுக்கு வருகிறோம். ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வதை நாம் ரொம்ப சீரியஸாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பாவ அறிக்கையை நாம் அடிக்கடி சொல்லுவது நல்லது. சில பேர் சொல்லலாம், நாங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், இனிமேல் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி அல்ல. நம்முடைய நினைவினாலும், நம்முடைய செய்கையினாலும், நம்முடைய வாக்கினாலும் தினந்தோறும் நாம் பாவங்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். சின்ன சின்ன பாவங்களாக இருக்கலாம், ஒரு பொறாமை, ஒரு எரிச்சல், ஒரு கோபம், இப்படி பலவிதமான பாவங்கள் நமக்குள்ளே வந்து கொண்டே இருக்கிறது. அவற்றை இயேசு கிறிஸ்து அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். எனவே பாவ அறிக்கை செய்து ஆராதனை செய்வது ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான ஒரு காரியம். அடுத்ததாக, ஆண்டவரோடு ஆராதனைக்கு வரும்பொழுது நம்மை தாழ்த்த வேண்டும். பெருமை, மேட்டிமை, எனக்கு எவ்வளோ சவர நகை இருக்குது, நான் இந்த ஜாதி, நான் இந்த சர்ச்சுக்கு தான் போவேன். சில பேர் இருப்பாங்க, ஒரு பர்டிகுலர் சர்ச்சுக்கு தான் போவாங்க, மற்ற சர்ச்சில் காலை கூட வைக்க மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு லுத்தரன் சர்ச்சில் இருந்தால் அவன் சிஎஸ்சி சர்ச்சுக்கு காலை வைக்க மாட்டான். சிஎஸ்சி சர்ச்சுக்கு போகிற பெண்டிகாஸ்ட் சர்ச்சுக்கு காலை வைக்க மாட்டாங்க. அங்கே பெண்டிகாஸ்ட் சர்ச் போகிற அந்த சர்ச்சுக்கு போக மாட்டாங்க, காலை கூட வைக்க மாட்டாங்க. ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா கூட போய் உட்கார மாட்டாங்க. அங்கே ஆவி இல்லை, சரியில்லை. அந்த இது பெருமை, வீண் பெருமை. ஆலயங்களை நாம் கனப்படுத்துவது கிடையாது இல்லையா? ஜாதி பெருமை, பணப்பெருமை, ஒரு அப்படி பலவிதமான பெருமைகள் நமக்குள்ளே இருக்கிறது. இந்த பெருமைகள் நாம் விட்டு நம்மை தாழ்த்தி விட்டு வந்து ஆராதனை செய்யும் பொழுது அந்த ஆராதனை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார். அடுத்ததாக, அந்த ஆராதனை செய்யும் பொழுது ஆண்டவருக்கு நாம் எப்படி மரியாதை கொடுக்கிறோம், அவரை நாம் எப்படி கனப்படுத்துகிறோம். அவர்கிட்ட இருந்து என்ன வாங்கலாம்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நேரத்தில் வரோம். அப்கோர்ஸ் அவர் நிறைய செய்கிறவர் தான், அதுக்கு தான் அவர் கடவுள். கொடுக்கிறவர் அவர் கடவுள்.
ஆனால் நாம் நம்முடைய பங்கிலிருந்து என்னத்தை கொடுக்கிறோம் ஆண்டவருக்கு? இருதயத்தை கொடுக்கிறோமா, காணிக்கையை கொடுக்கிறோமா, எப்படி அவருக்கு மரியாதை செலுத்துகிறோம்? இன்றைக்கு நான் போகும்பொழுது எப்படி அவருக்கு மரியாதை செலுத்த போகிறேன்? அதுவும் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டும். என்று சொன்னால் ஆண்டவர் அதை பார்க்கிறார். யார் எப்படி மரியாதை செலுத்துகிறார்கள், எனக்குரிய மரியாதை எப்படி செலுத்துகிறார்கள் சொல்லி அவர் பார்க்கிறார். அப்படி பாவ மன்னிப்பு, பாவத்தை அறிக்கையிடுதல், அடுத்ததாக தாழ்மை, அவரிடத்திலே அவருடைய ஆசீர்வாதத்துக்காக கெஞ்சுவது, இறை வேண்டுவது, அடுத்ததாக அவர்களுக்கு ஆண்டவரை எப்படி நான் கனப்படுத்துவேன், இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் சேர்ந்து வரும்பொழுது தான் அந்த ஆராதனை ஒரு உண்மையான ஆராதனையாக மாறுகிறது. அப்படிப்பட்ட ஆராதனை கர்த்தர் விரும்புகிறார். அந்த ஆராதனையின் மூலமாக நீங்கள் ஆராதனைக்கு வருவதற்கு முன்பும் ஆராதனை முடித்த பிறகும் போகும் பொழுது உள்ளங்களிலே ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. உள்ளான மனுஷனிலே ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. நீங்கள் துக்கத்தோடு வந்திருக்கலாம், சமாதானத்தோடு போகலாம். நாம் பிரச்சனைகளோடு வந்திருக்கலாம், பிரச்சனைகள் முடிந்து போகலாம். நாம் பலவிதமான குழப்பங்களோடு வந்திருக்கலாம், குழப்பங்களுக்கு ஒரு தெளிவான தீர்வோடு, ஒரு நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு நாம் போகலாம். ரட்சிக்கப்படாமல் வந்திருக்கலாம், காப்பாற்றப்பட்டு போகலாம். அப்படி ஆராதனை செலுத்துவது ஒரு மன மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது, ஒரு வாழ்க்கையினுடைய மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது. இதைத்தான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எனவே பிரியமானவர்கள், இப்பொழுது அழைப்பு, அழைத்தவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லி பார்த்தோம். தேவனுடைய அழைப்பு இருக்கிறது. அந்த அழைப்பிலே நாம் ஒருவரை அழைத்திருக்கலாம், ஆனால் அழைத்தவர்கள் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் போனார் என்று கிடையாது. ஆசீர்வாதம் இழந்து முழுதுமாய் அன்பு செலுத்த முடியாமல் அந்த சந்தர்ப்பத்தை விட்டு இழந்து போனான். ஆனால் அழைக்கப்படாதவளோ வந்து திட்டமிட்டு நான் எப்படி ஆகிலும் அவரை பார்க்கிறேன் என்று சொல்லி இருதயத்தை ஊற்றி அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஒரு சந்தோஷமாய் திரும்ப போனான். அவள் வாழ்க்கை மாறிவிட்டது. அதை விட பெரிய காரியம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கு கூட நாம் தேவ சன்னதியிலே நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நாம் ஆண்டவரத்தில் தாழ்த்தி ஆண்டவரத்தில் இறைஞ்சி கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கும் கூட ஒரு ஆசீர்வாதத்தையும் வாழ்க்கையினுடைய மாற்றத்தையும் கண்டிப்பாக செய்வார். எத்தனை பேர் இதை நம்புகிறீர்கள்? ஆமென். அப்படி நாம் ஒரு நம்பிக்கையோடு வருவோம், நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்வோம், நம்பிக்கையோடு செல்வோம். கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார். சரிங்களா? ஓகே. இப்பொழுது என் மனைவிடத்தில் ஒரு முடிவு பாடலை பாடும்படியாக கேட்கிறேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா,
துதிப்பேன். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கையில். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கையில். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. இவ்வளோ நல்ல ஒரு செய்தி. நம்ம மறுபடியும் கர்த்தர் மேல நம்ம வச்சிருக்கிற அன்பை வந்து நம்ம எப்படி வச்சிருக்கிறோன்றத வெளிப்படுத்துகிற ஒரு செய்தியாக இது அமைஞ்சது. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? இன்னைக்கு நாம எப்படி ஏசப்பா மனசுக்குள்ள வச்சிருக்கிறோம்? நமக்கு பேர் என்ன பேரு? அந்த அம்மா அழைக்கப்படாதவங்க. நமக்கெல்லாம் என்ன பேர்? ஒரு பொதுவான பேரு, கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டவர்கள். அழைக்கப்பட்டவர்கள் தானே நம்ம, கரெக்டு தானே? அப்ப நாம எப்படி நம்ம வந்து நம்முடைய அன்பை கூறுகிறோமோ அதை வைத்து தான் நம்ம இயேசு எப்படி மதிப்பிடுகிறோம் என்பதை அருமையான ஐயா மூலமா நமக்கு கடவுள் சொல்லி தந்திருக்கிறார் இன்னைக்கு. அப்போ நம்ம தெளிவா எல்லாருமே இந்த விஷயத்துல ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. நம்ம அன்புல குறைவு இருக்கு. எத்தனை பேருக்கு நம்புறீங்க? இதை முதல்ல நம்புறீங்களா? நம்ம அன்புல குறைவு இருக்கு. அந்த அம்மா செய்த காரியங்களை போல நம்ம செய்யறோமா? ஆரம்பத்துல செஞ்ச பிரதர் இயேசு மேல அவ்வளவு அன்பு, அப்படி இப்படி ஓடுவேன், மீட்டிங்லாம் ஓடுவேன் அன்பு. ஆனா இப்போ அந்த அன்பு எப்படி இருக்குது? காலையில இருந்து ஜெபிக்கிறோமா? நீ முதல்ல சொன்ன ஜெப குறிப்பு முதல்ல நம்ம இருதயத்தை உடைச்சு அவர்கிட்ட நம்ம எப்படி நம்ம பிராக்டிகலா இருக்கும் நம்ம அன்பு கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தைகளை கவனிச்சிங்களா? அவர் வந்து சீமோனை கடிந்து கொள்வதை நீங்க கவனிச்சிங்களா? அந்த ஸ்திரீ செஞ்சது போல நீ செஞ்சியான்னு கேட்கல. அவர் இந்த ரெஸ்பெக்டை விட எதை எதிர்பார்க்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம். நீ அழைக்காம உள்ள வந்துட்ட, அது இந்த மாதிரிலாம் எதுவும் கூட தெரியல. நீ ரெஸ்பெக்டை விட அதிகமா எதிர்பார்க்கிறார். மரியாதையிலேயே ஒரு அன்பை எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அன்பு இருந்தாதான் நீ செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் அன்பை எதிர்பார்க்கிறாரு. நீ ஜெபிக்கிறியா, அதுல அன்பை எதிர்பார்க்கிறார். வேதம் வாசிக்கிறீங்க, அது கடமை போல வாசிப்போம், அதுல அன்பை எதிர்பார்க்கிறார். எல்லாவற்றிலும் அன்பை எதிர்பார்க்கிறார். இந்த பரிசேயர்கள்ல எனக்கு ரொம்ப ஒரு சின்ன ஒரு பெரிய குறை என்ன தெரியுமா? அவங்க எல்லாத்துலயும் பர்ஃபெக்ட், முறைகள் பாரம்பரியங்களுக்கு எல்லாத்துலயும் பர்ஃபெக்ட். ஆனா எல்லாத்துலயுமே அன்பு மட்டும் கலந்துன்னா அவங்க தான் டாப் லெவல் ஊழியக்காரன் வந்திருப்பாங்க. அது இல்லாததுனாலதான் இவர்கள் இருதயம் எனக்கு என்ன இருக்கு, தூரமா இருக்குதுன்றது. அந்த மாதிரி நம்ம இது இல்லாதபடி பார்த்துக் கொள்வோம். நம்ம எத்தனை